பிரியமானவர்களே, ஏசாமி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாமி உங்க மேல எவ்வளோ அன்பா இருக்காருன்னு பார்ப்போம். சங்கீதம் 31 அதிகாரம் 15 என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. அது பக்தன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். என்னுடைய காலங்கள் உங்க கரத்துல இருக்கிறது சுவாமி. என்னால ஒண்ணுமே முடியாது, எதையும் செய்ய என்னால முடியல, என் வாழ்க்கை உங்க கையில இருக்குதுன்னு சொல்லி ஆண்டருடைய திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார் இந்த பக்தன். அவருடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னு அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை பார்ப்போம். அதுல சீக்கிரமா என்னை தப்புவீங்க ஆண்டவரேன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகமான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இந்த பக்தனுக்கு. அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னை சீக்கிரமா இதுல இருந்து காப்பாத்திருங்க. இதை பார்க்கிற நீங்கள் கூட எதுக்கு வாழ்றேன், எனக்கு என்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும், கஷ்டமான ஒரு சூழ்நிலையில போறேனே, இதற்கு முடிவு உண்டா என்று பல கேள்வியோடு கூட இந்த நாளில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் அவங்களோட பேசுகிறார். அந்த பக்தனுக்கு இப்படிதான் ஒரு கஷ்டமான அதிக நெருக்கடியான சூழ்நிலையில் அடுத்து பின்னாடி உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, எனக்கு வழிகாட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்றாரு. எனக்கு பாதை தெரியல, எப்படி போகணும்னு தெரியல, எல்லா பக்கமும் எனக்கு அடைபட்டுருது, எங்கிட்டு போகணும் எனக்கு தெரியல சுவாமி, எனக்கு நீங்க வழிகாட்டுங்கன்னு சொல்லி ஆண்டர்கிட்ட கேட்குறாரு. அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, என் ஆவியை உம்மிடத்துல ஒப்புக்கிறேன் ஏசப்பா, எனக்கு வாழ பிடிக்கல, என் ஆவியை நீங்க கொடுத்த இந்த ஆவியை நான் உங்ககிட்டே கொடுத்துறேன், எனக்கு வாழ பிடிக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அந்த பக்தன் பேசுறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா, என்னுடைய உபத்திரமும் என்னுடைய ஆத்ம வியாகுலமும் ரொம்ப கஷ்டமா இருக்காரு. உபத்திரம், கடுமையான பாதையில போறேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆண்டவரேன்னு சொல்லி அவர் ஆண்டவர்கிட்ட முறையிடுறாரு. அடுத்து உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா, துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கருகி போச்சுங்காரு. ரொம்ப கஷ்டம், மனசு தாங்க முடியாத பாரமா இருக்குப்பா, என் கண்ணு அழுகுது, என்னுடைய ஆத்துமா அழுகுது, என்னுடைய வயிறு கூட கருகி போற அளவுக்கு பாரமா இருக்குன்னு அவர் சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா, என்னுடைய சஞ்சலம் ரொம்ப அதிகம், நான் தவிக்கிறேன் ஆண்டவரே, இதனால ஏதாவது பாவம் பண்ணிருப்பானோ, அதனால எனக்கு இந்த பிரச்சனையா நினைச்சு என்னுடைய பலனெல்லாம் குறைகிறது என்று ஆண்டவர்கிட்ட அந்த பக்தன் முறையிற சூழ்நிலை உங்களுக்கு புரியுதா? இதை பார்க்கிற நீங்க கூட அப்படிப்பட்ட பாதையில போகலாம். இனிமேல் எனக்கு பலன் இல்லை, இது தாங்கிறதுக்கு என்னால சக்தி இல்லைன்னு சொல்லி நீங்க சூழ்நிலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அது மாதிரி அந்த பக்தனை எடுத்து சொல்றாரு, செத்தவனை போல எல்லாராலும் நான் மறக்கப்பட்டேங்க, யாருமே எனக்கு இல்லை சுவாமி, என்னுடைய சிநேகிதர்கள் இல்லை, என் நண்பர்கள் இல்லை, உடன் பிறந்தவர்கள் இல்லை, என் சொந்தக்காரங்க இல்லை, ஒரு காலத்துல என் கூட இருந்தவங்க யாரும் இப்ப என் கூட இல்லை, செத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க ஆண்டவரேங்கிற. அடுத்து பின்னாடி பாத்தீங்கன்னா, உடைந்த பாத்திரம் போல ஆனேன், ஒரு புரோஜனம் இல்லை என்னை வச்சு, அப்படி ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டேன் சுவாமி என்று சொல்றேன். அடுத்து பின்னாடி பாத்தீங்கன்னா, ஆனாலும் அவர் சொல்றாரு, நான் உங்களை நம்புறேன் சுவாமி, நான் உங்களை நம்புறேன், என் காலங்கள் வந்து கரத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி வாழ்க்கை ஆண்டவர் கையில கொடுக்குறாரு. பிரியமானவர்களே, அதற்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்னங்கிறத பின்னாடி வசனத்தில் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, இதே சூழ்நிலையில இருக்கீங்களா, ஆண்டவரே நீங்க என்னுடைய காலங்கள் உங்களுடைய கரத்துல இருக்குதுப்பா, என்னால ஒண்ணும் செய்ய முடியலப்பா, நீங்க பொறுப்படுத்திக்கோங்க. இருந்த இடத்துல நீங்க யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்க யாருடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நான் என்ன தவறு செய்தேன், ஏன் எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை, எல்லா பக்கமும் அடைபட்ட நிலைமையில இருக்கிறேனே, அழுது என் கண்களில கண்ணீரே இல்லையே என்று சொல்லி நீங்கள் ஒரு எதிர்கால பயத்தோடு கூட நாளில் சூழ்ந்திருக்கலாம். ஏசாமிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை உம்முடைய கரத்துல கொடுக்குறேன் சுவாமி என்று ஒரு நிமிடம் நீ இருந்த இடத்துல கண்ணை மூடி மனதார ஆண்டவரத்துல ஒப்புக்கொடுங்க. பிரியமானவர்களே, பின்னாடி இந்த பக்தனுடைய முடிவு என்ன இருக்குன்னா, அதை பின்னாடி வசனம் சொல்றது 19 ஆண்டவரே உமக்கு பயந்தவர்களுக்கும் உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதுங்கிறார். ஆண்டவர் அவ்வளவு ஒரு பெரிய நன்மைகளை அவருக்கு வைத்திருக்கிறார். அடுத்து சொல்றார், உங்களுடைய கிருபையை அதிசயமாய் நீங்க எனக்கு விளங்க பண்ணபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி நன்றி சொல்லுகிறார். பாருங்க, அவருடைய கிருபையை அதிசயமாய் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். அடுத்த பின்னாடி வசனத்துல சொல்றாரு, நான் முடிஞ்சிருச்சின்னு நினைச்சேன், ஆனா நான் ப்ரேயர் பண்ணேன், ஆண்டவரே என் வாழ்க்கையை நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அதை நீங்க பொறுப்படுத்திட்டீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்றாரு. முடிஞ்சு போயிரும் நினைக்கிறீங்களா, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான் நினைக்கிறீங்களா? இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ப்ரேயர் எல்லாம் கேட்கிறாரு. அடுத்த பின்னாடி பாருங்க, அவர் மற்ற ஜனங்களுக்கு சொல்லுகிறாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமானதா இருங்கள், அவள் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லி அந்த வசனத்தை முடிக்கிறார், அந்த அதிகாரத்தை முடிக்கிறார். பாருங்க, இன்று கூட நீங்களே யோசித்து கொண்டிருக்கலாம், ஆண்டருக்காண்டி நான் காத்துக்கிட்டே இருக்கேனே, என்கிட்ட பலனே இல்லையே, இன்னும் எவ்வளவு நாளைக்கு எனக்கு நன்மை வர்றதுக்குன்னு யோசித்து கொண்டிருக்கலாம். பாருங்க, திடமானதா இருந்து கர்த்தர் நிச்சயமா அதிசயமான கிருபை உனக்கு விளங்க பண்ணுவார். அவர் உனக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை மிகவும் பெரியது. அது இப்போது ஒருவேளை உங்களுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கலாம். பிரியமானவர்களே,
எல்லாமே முடிஞ்ச சூழ்நிலையா நீங்க கண்ணு கெட்டுற தூரம் வரை இருக்கலாம். இல்லை, நிச்சயமாக ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மை உங்களுக்கு காண பண்ணுவார். ரொம்ப சீக்கிரத்துல அதை நீங்க தேடி வருது. நீங்கள் சொல்வதெல்லாம் ஒன்றுதான், என்னுடைய காலங்கள் உங்களுடைய கரத்துல இருக்கு சுவாமி, என் வாழ்க்கை உங்களுடைய கரத்துல கொடுக்குறேன், நீங்க என்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ அதுபடி என்னை நடத்துங்க என்று ஆண்டோட சித்தத்துக்கு போடுங்க. நிச்சயமாக மிகுந்த ஆசீர்வாதமா ஆண்டவர் வாழ வைத்து உங்களை அழகு பார்ப்பார். யாரெல்லாம் இன்னைக்கு ஒதுக்கி இருக்கிறாங்களோ அவர்கள் உங்களை தேடி வரும்படியாய் ஆண்டவர் சொல்லுவார். நம்பிக்கையோடு என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? அன்புள்ள இயேசு சுவாமி, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக இடத்துல வேண்டுகிறோம் சுவாமி. அன்றரே நாங்கள் வாசித்த இந்த வார்த்தையின்படி சுவாமி, அப்பா யாரெல்லாம் சுவாமி இப்படி ஒரு கஷ்டமான பாதையிலே போய் கொண்டிருக்கிறார்களோ, இன்று வாழ பிடிக்கலையேன்னு சொல்லி ஆண்டவரே எனக்கு துன்பம் கவலை என்று கண்ணீரோடு இருக்கிறார்களோ, நீங்க அந்த பிள்ளைங்கிட்ட பேசியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே இந்த வார்த்தை உண்மையை நம்பி சுவாமி, ஆண்டவரே என்னுடைய காலத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று எந்த பிள்ளைகள் ஆண்டவருடைய சுத்தத்துக்கு அர்ப்பணிக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தை கர்த்தர் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் கையில் எடுக்கிறதுக்காக நன்றி. நீங்கள் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை அதிசயமாய் இந்த பிள்ளைங்களுக்கு விளங்க பண்ண போற அன்புக்காய் நன்றி அப்பா. மனதார அந்த பிள்ளைகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.